ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். இது நம்ம சேனல், நம்ம பேசுவோம். எஸ், இன்னைக்கு நம்ம T20 வேர்ல்ட் கப்போட ஃபர்ஸ்ட் செமிஃபைனல் சவுத் ஆப்பிரிக்கா விசஸ் நியூசிலாந்து. ரெண்டு பேருமே கப்பை பார்த்தது கூட பார்த்தது கிடையாது. நம்ம கப்பு முக்கியம் பிகில அப்படின்னு யாருக்காவது சொல்லணும்னா இந்த ரெண்டு டீம் தான் நம்ம சொல்லி ஆகணும். இன்னும் T20 டோர்னமெண்ட் அவங்க இன்னும் வின் பண்ணல அந்த வேர்ல்ட் கப்பை. சவுத் ஆப்பிரிக்கா நம்ம லாஸ்ட் இயர் பார்த்தோம், அந்த வேர்ல்ட் ஃபர்ஸ்ட் சாம்பியன்ஷிப் வின் பண்ணாங்க. இன்னும் அந்த T20 வேர்ல்ட் கப் ஒரு எட்டாவது கனியாக தான் இருக்கு அந்த டீமுக்கும். நியூசிலாந்து நம்ம 2019 பார்த்திருக்கோம், ஒரு பெரிய ஹார்ட் பிரேக் அகைன்ஸ்ட் இங்கிலாந்து அந்த 50 வேர்ல்ட் கப்ல. ஜெயிக்க வேண்டிய மேட்ச் சூப்பர் போயிட்டு அங்கேயும் டிராவும் தோத்துட்டாங்க. ரெண்டு அன்லக்கியஸ்ட் டீம் இது வரைக்கும் T20 வேர்ல்ட் கப் வின் பண்ணாத டீம்ல ரெண்டு பேரும் இன்னைக்கு மோதுறாங்க. இன்னைக்கு ஜெயிக்கிறாங்க, ஸ்ட்ரைட்டா ஃபைனல்ல போயிட்டு இந்தியா இல்லைன்னா இங்கிலாந்து கிட்ட யார் வருவாங்க பார்த்துட்டு ஜாலியாக தோத்தார உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. நாளைக்கு மேட்ச் ப்ரீ மேட்ச் பிளானுக்கு நம்ம போயிடுவோம். நியூசிலாந்து விசஸ் ஹாய் சரண், வெல்கம் பேக் கைஸ். ஹாய் ரமல், ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட தான் ஆரம்பிக்கிறேன். ரமல், நியூசிலாந்து பேட்டிங் அண்ட் பவுலிங் இது வரைக்கும் வேர்ல்ட் கப் ரோட் டு செமிஃபைனல் அப்படின்னு பார்த்தா நீ எப்படி பாக்குற? பேட்டிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். ஓகேண்ணா. இப்போ எப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கா நியூசிலாந்துனாலே இப்போ இருக்கிற 4 டீமுமே வந்து வர்த்து தான், நம்ம அதாவது பெரிய டீம்ஸ் தான். அதுல சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் நியூசிலாந்து பார்த்தீங்கன்னா, சவுத் ஆப்பிரிக்காவோட பேட்டிங் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் போயிடுவோம். தேர்ட் ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர்னா அது ஃபர்ஸ்ட் எய்டன் மார்க்ரம். அவர் மொத்தம் 7 மேட்ச் விளையாடிருக்காரு. 7 இன்னிங்ஸ்ல 268 ரன்ஸ் அடிச்சிருக்காரு, விச் இஸ் ஆவரேஜா 53.60 ரன் ரேட்ல விளையாடி இருக்காரு. அப்புறம் அவர் பாத்தீங்கன்னா அந்த டீமுக்கே அவர் தான் ஹையஸ்ட் ஸ்கோரர், அது 86 அடிச்சு ஒரு மேட்ச்ல அடிச்சிருப்பாரு. ஸ்ட்ரைக் ரேட் பாத்தீங்கன்னா 187ல இருக்காரு. 3 50s அடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சர்ப்ரைஸா ரியான் ரிக்கல்டன் நான் என்ன நினைச்சேன், அவர் அடிக்க மாட்டாரு அப்படின்னு தான் நினைச்சேன். பட் ஆனா அவர் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வர்றாரு. அவரும் 7 இன்னிங்ஸ்ல 228 ரன்ஸ் அடிச்சிருக்காரு, விச் இஸ் ஆவரேஜா 38 ரன்ஸ் அடிக்கிறாரு ஒரு இன்னிங்ஸுமே. 190 ஸ்ட்ரைக் ரேட்ல விளையாடுற, விச் இஸ் இனஃப் அப்படின்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட் குவின்டன் டிகாக், அவருமே ஃபார்ம்ல தான் இருக்காரு. அவர் வெளியே போனவரை பிடிச்சிட்டு ஆட வச்சு அவர் இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்றதெல்லாம் செம்ம. அதாவது பாத்தீங்கன்னா அவருமே 7 இன்னிங்ஸ்ல 185 அடிச்சிருக்காரு, விச் இஸ் சாலிட் இன்னிங்ஸ். நெக்ஸ்ட் டேவிட் மில்லர், ஃபார்ம்ல இல்லைன்னா கூட நம்ம இது ஒரு மேட்ச் அடிச்சாரு தப்புன்னு சரியான அடி. அது யாரு கூட அடிச்சாரு, இந்தியா கூட. 6 இன்னிங்ஸ்ல 162, அதுவுமே சாலிட் இன்னிங்ஸ் தான். அப்புறம் கிறிஸ்டின் ஸ்டப்ஸ், டெவல் பிரவிஸ், இவங்க 2 பேரும் மிடில் ஆர்டர்ல கலக்கிடுறாங்க. அப்பப்போ ஒரு 20 balls 40 இல்ல 16 ball 40 அப்படின்னு அடிச்சு கலக்கிடுறாங்க. நெக்ஸ்ட் பவுலிங் போவோம். பவுலிங்ல மொத்தம் 4 ஆல் பேசர்ஸ் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேச வேண்டியது நம்ம மார்க்கோ யான்சன். விக்கெட் வேணும்னா மார்க்கோ யான்சன் கூப்பிடுங்க, அவர் போடுவாரு அப்படின்ற மாதிரி மார்க்கோ யான்சன் கூப்பிட்டு வச்சு விக்கெட் எடுக்க வைப்பாங்க. நெக்ஸ்ட் லுங்கி இங்கிடி, ரன்னு போகுதுப்பா, ரன்னு போகக்கூடாது, கூப்பிடுங்க அவரை லுங்கி இங்கிடிய அப்படின்னா லுங்கி இங்கிடி வருவாரு. லுங்கி இங்கிடி ஸ்லோவர் பால்ஸ்ல எல்லாரும் டிசைவ் பண்ணி ஒன்று விக்கெட்டோ இல்லை ரொம்ப ரன் ரேட் கம்மியாவோ அவர் ஓவர்ஸை போடுவார் ஆக்சுவலி. நெக்ஸ்ட் ரபாடா ஃபார்ம்லேயே இல்லைனாலும் அவர் போட்டார்னா எல்லாருக்கும் ஒரு பயம் வரும், கண்டிப்பா வரும். அவர் போட்டார்னா ரன்ஸ் போகவும் தவிர அவர் விக்கெட்ஸ் எடுப்பாரு, கண்டிப்பா விக்கெட்ஸ் எடுப்பாரு. சில மேட்சஸ்ல ரன்ஸுமே கம்மியா கொடுத்து விக்கெட்ஸுமே எடுப்பாரு. அவர் எப்போ ஃபார்முக்கு வருவாரு, எப்போ இது பண்ணுவாருன்னு சொல்ல முடியாது. இம்ப்ரெசிவ் ஆனது கார்பின் பாஷ் பாத்தீங்கன்னா 11 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா 7 இன்னிங்ஸ்ல. பெஸ்ட் 3 of 12, ஆவரேஜா 14.18 ரன் கொடுத்துருக்காரு. எக்கானமி 6.78, விச் இஸ் குட். செம ரெக்கார்டு இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா. லுங்கி மீடியம் கார்பின் பாஷும் இந்த மாதிரி பண்ணுறது. நெக்ஸ்ட் கேஷவ் மகாராஜ் பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியும், ஆப்கானிஸ்தானோட சூப்பர் ஓவர் இது பண்ணி ஜெயிக்க வச்சாரு. ஸோ நீ சொன்ன மாதிரி இந்த டீம் டு பீட் இந்த டோர்னமெண்ட்ல அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கா தான். இந்தியாவாலே ஒன்றும் பண்ண முடியல சூப்பர் 8ல. ஸோ அந்த மாதிரி ஒரு டீம், நல்ல ஒரு ஆல்ரவுண்ட் டீமா தெரியுது. நீ சொன்ன மாதிரி அந்த பவுலிங்லாம் ஸ்ட்ரைக் ரேட்லாம் பார்த்தா லுங்கி இங்கிட்ட ரொம்ப கஞ்சத்தனமா கொடுத்துருக்காரு, 6.5 அப்படிலாம். ஸோ நல்ல ஒரு டீம். ஸோ சரண், அப்படியே உங்ககிட்ட வரேன். அந்த ஒரு டீம் டு பீட்டை நியூசிலாண்டை வச்சு இன்னைக்கு அடிக்க முடியுமா? நியூசிலாந்து இது வரைக்கும் எப்படி பண்ணியிருக்காங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லு. ஆக்சுவலி சவுத் ஆப்பிரிக்கா தான்
நல்ல பிக் வின்னிங்க்கு போவாங்கன்னு எனக்கு தோணுது. பட் நியூசிலாந்து வந்து ஒரு நல்ல டீம், அவங்களுக்கு அகைன்ஸ்டா வின் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கு. பட் இந்த அளவுக்கு இன்னைக்கு ப்ரூவ் பண்ணுவாங்களான்னு பார்ப்போம். ஏன்னா நியூசிலாண்டோடைய பேட்டிங் ஓகே பெஸ்டா இருக்காங்க நான் சொல்லலாம். ஆனா பவுலிங்ல வந்து எனக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவா இது வரைக்கும் தெரியல. அப்படியே பவுலிங் இம்ப்ரெசிவா போட்டாலுமே சவுத் ஆப்பிரிக்காவை பீட் பண்ணுவாங்க அப்படின்றது இந்த டீமுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். பேட்டிங்ல பொறுத்த வரைக்கும் டிம் சைஃபர்ட்டும் ஃபின் ஆலனும் டிம் சைஃபர்ட் நல்லா பண்றாங்க. ஸ்டார்டிங்ல பவுண்டரிஸ் கொண்டு வராங்க. பட் ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா பார்ட்னர்ஷிப் வரைக்கும் எந்த ஒரு மேட்ச்லயும் கொடுக்கல. அண்ட் அகைன் அப்படியே வர ரச்சின் ரவீந்திராவும் ஓடிஐ ஆட ஆரம்பிக்கிறாரு. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு மேட்சஸ்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் நல்லாவே ஆடிட்டு இருக்காரு. இந்த கனடா மேட்ச்க்கு அப்புறமே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. அதுக்கப்புறம் கிளென் பிலிப்ஸ் வந்தாருன்னா ஸ்பின்னர்ஸ் கிட்ட ஆடவே எல்லா பாலும் வெளியே தாட்டிக்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்குள்ள அது நல்ல அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. பேஸ் பவுலர் வந்தாங்கன்னா நான் சிங்கிள் எடுத்து கூட நீ ஆடிக்கோ, ஸ்பின்னர் வந்தா நீ எனக்கு சிங்கிள் எடுத்து கூட நான் ஆடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி மற்ற டீம்ஸ் கிட்ட இல்லாத ஒரு விஷயம் நான் நியூசிலாந்து கிட்ட என்ன பாக்குறேன்னா அவங்களுக்குள்ள இருக்க நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு ப்ராப்பரான ஒரு ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ்லயுமே அவங்களுக்குள்ள அந்த கெமிஸ்ட்ரி கரெக்டா இருக்கு பேட்ஸ்மேன்ஸ்குள்ள. அண்ட் மார்க் சாப்மேன் வந்து இன்னும் அந்த அளவுக்கு அவருடைய பெஸ்ட் இந்த இதுல கொடுக்கல. நம்ம மொட்டை மாமாவுமே வந்து அவரும் அப்படியே தடவல் ஸ்கீ தான் போயிட்டு இருக்கு. இன்னும் அவருக்கும் சரியா அவருடைய அந்த ஹிட்டிங் ரேஞ்சுக்கு படல பேட்ல. அப்படியே டாப் ஆர்டர் எல்லாருமே சொதப்பி 140க்குள்ள ரெஸ்ட்ரிக்ட் ஆயிடுவாங்க அப்படின்னு பார்த்தாதான் கேப்டன் வராரு. அவரு பவுலிங்ல நல்லா போட்டுட்டு இருக்க பட்சத்துல பேட்டிங்ல வந்து சூப்பரா கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காரு. எல்லா மேட்சஸ்லுமே நல்லா கான்ட்ரிபியூட் பண்றாரு. 30+ சாலிடா ஒரு 5 hours பிஃபோரா வந்துடுறேன் அப்படின்னா நான் 20 balls 40 15 balls 30 அப்படின்ற 200 ஸ்ட்ரைக் ரேட்ல நல்லா ஆடிட்டு இருக்காரு சாண்ட்னர். சோ அவரையுமே எதுவும் சொல்ல முடியாது. அதையும் தாண்டி அவங்க இது வரைக்கும் பேட்டிங்ல டீப்ன்றது யாரும் போனதில்லை. பவுலர்ஸ் அந்த அளவுக்கு இது பண்ண போறது இல்ல. இந்த ஒரு பவுலிங் லைனை வச்சுக்கிட்டே அவங்க இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க. நல்லா தான் போடுறாங்க. பட் ஆனா அந்த அளவுக்கு விக்கெட் டேக்கிங் டெலிவரிஸ் இன்னும் அவங்க கிட்ட இருந்து வரல. லீடிங் விக்கெட் டேக்கர் யாருன்னு பாத்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திரா. ஸ்டார்டிங்ல பவுலிங்கே போடாதவர் வந்து ரீசெண்டா ஒரு 3 மேட்ச் தான் போட்டாரு. அதுல ஒரு ஸ்ரீலங்கா கூட ஒரு ஸ்டார்டிங் ஸ்பெல் போட்டு 4 wicket ஆல் எடுத்து. மேட் ஹென்றி வந்து இப்ப பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் ஆடுவாரா அப்படின்னு தெரியல. அவருக்கு செகண்ட் பையன் பிறந்திருக்குன்ட்டு நியூஸ் வந்திருக்கு. ஸோ அதனாலதான் லாக்கி ஃபெர்குசன் வந்து லாஸ்ட் மேட்ச் ஆடினாருன்னு கேள்விப்பட்டோம். ஸோ ஷோரா இந்த மேட்ச் வந்து அவர் ஜாயின் பண்ணாருன்னா நியூசிலாந்துக்கு ஒரு பெஸ்ட் சைடா இருப்பாங்க. அண்ட் பவுலிங்ல அவங்களோட பெஸ்ட் பயங்கர எக்கனாமிக்கலா போட்டுட்டு இருக்கிறது மிச்சல் சாண்ட்னர். மனுஷன் என்னால பண்ண முடியாததே இல்லை போல. அது வந்து ஒரு பார்ட் டைம் கல்ஃப் பிளேயர் அப்படின்னு தான் எல்லாத்துலயுமே மென்ஷன் பண்ணிருப்பாரு. பார்த்தா கிரிக்கெட்ல வந்து மாஸ்க் கட்டிட்டு கேப்டனா சுத்திக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரி பார்த்தா ஈஸ்வதியுமே போட்டிருக்காரு. பட் இந்த மேட்ச் அவர் ஆட போறது இல்ல. எப்படியா இருந்தாலும் பேஸ் பவுலர்ஸ் கூட தான் போறாங்க. ஃபீல்டிங் நம்ம நியூசிலாந்து சைடு எப்போ பார்த்தாலுமே ஃபீல்டிங் தான் வந்து அவங்களோட பெஸ்ட் சைடாவே இருக்கும். பட் யானைக்கும் அடிசா இருக்குன்ற மாதிரி கனடா கூட ஒரு 2-3 கேட்ச் டிராப் பண்ணாங்க. ஸோ அவங்களுடைய பெஸ்ட் இந்த டைம் வந்து நியூசிலாந்து கொடுத்தாங்கன்னா எல்லாம். பட் இந்த டைம் அஹைட் ஆஃப் சவுத் ஆப்பிரிக்கா தான் கம்பேரிங் பெஸ்ட் டீமா இருக்காங்க. பட் இவங்களுடைய பெஸ்ட் இன்னும் வெளியே வரல. அப்படி இந்த மேட்ச் ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னா ஷோர் நியூசிலாந்து வின் பண்ண நல்லாவே சான்ஸ் இருக்கு. அண்ட் பவுலிங்ல இன்னும் அவங்களோட எக்ஸ்ட்ராடினரி ஸ்பெல்ஸ் போடணும். அதுவும் ஓப்பனிங்ல ரெண்டு மலை மாதிரி இருக்க பிளேயர்ஸ் எடுக்கணும் அப்படின்னா மேட் ஹென்றி வந்து அவருடைய பீக் டைமுக்கு திரும்ப வந்து அவர் போட்டாதான் வந்து அந்த விக்கெட் திரும்ப எடுக்க முடியும். ஸோ நியூசிலாந்து ஒரு நல்ல சைடா தான் தெரியுறாங்க. பட் அவங்கள பீட் பண்ற அளவுக்கு ப்ரூவ் இன்னும் இந்த மேட்ச்ல பண்ணல. ஸோ பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். சொல்றது கரெக்ட். ஆக்சுவலா சவுத் ஆப்பிரிக்காவை பத்தி நம்ம பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அவங்க டீம் டு பீட் அண்ட் இந்த டீமும் அதே அன்சேஞ்ச் தான் வந்துட்டு உலக தான் போறாங்க. ஓகே, இல்ல ஆக்சுவலி என்னன்னா ரெண்டு பேருமே ஒரு மாதிரியான ரன்ஸ் எடுத்துட்டு போயிட்டு அப்புறம் ஹிட்டிங் போற பிளேயர்ஸா தான் தெரியுறாங்க. அண்ட் ஸ்பின்னர்ஸ் இஃப் 1 downல ரச்சின் வரது தான் எனக்கு தெரிஞ்சு கரெக்டா இருக்கும். ஏன்னா நம்ம மொட்டை வந்து ஸ்பின்னர்ஸ் அடிக்கிறதுல தான் நல்ல பவர் கொடுப்பாரு. ஸோ அப்படி பாக்குறப்போ நல்லா போயிட்டு இருக்க டீமுக்குள்ள எதுக்காக அந்த சேஞ்சஸ் பண்ணணும்ன்றது தான் என்னோட தாட். ரச்சினே அந்த ஃபார்ம்ல ஆடணும். ஒடியே ஆடினாலும் ரன்ஸ் வர போகுது. எப்படியோ தட்டி ரன்ஸ் ஒரு சைடு அவர் நின்னாருன்னா கூட போதும். அதர் சைட்ஸ்ல வர பிளேயர்ஸ் அடிக்கிற மாதிரியான இருந்தா போதும். 1 down டேரி மிச்சல் ட்ரை பண்ண வேணான்னு தான் எனக்கு தோணுது. ஓகே, சோ ஃபைன். ரமன், நான் அப்படியே உங்ககிட்ட வரேன். மேட் ஹென்றி பத்தி சரண் சொன்னாரு. ஸோ அவருக்கு பேபி பான் போயிருக்காரு. திரும்ப எப்போ வருவாருன்னு தெரியாது. ஜேக்கப் டஃபியை வந்து ட்ரை பண்ணலாம், கரெக்டா இருக்குமா? ஆனா வேர்ல்ட் கப் வரைக்கும் பெருசா அவரை வந்து இன்னும் ஆட வைக்கல. ஸோ இந்த ஒரு குரூஷியல் மேட்ச்ல ஜேக்கப் டஃபியை ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறியா? எனக்கு தெரிஞ்சு அவர் ட்ரை பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலி பண்ண மாட்டாங்க. ஏன்னா இப்போதைக்கு அவங்க வந்து நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பவுலிங் அட்டாக்லேயே எனக்கு தெரிஞ்சு அவங்க நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்பின்னாக இருக்கட்டும், பேசஸாக இருக்கட்டும். அதே நம்ம லாக்கி ஃபர்கூசன் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா லாக்கி ஃபர்கூசன் வந்து சவுத் ஆப்பிரிக்கா இருக்கவுமே நல்லா பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ணுறதுக்கு அவர் ஒரு கீயாக இருப்பாருன்னு நான் சொல்லுவேன். ஆக்சுவலி
இதுக்கே பார்த்தீங்கன்னா லாக்கி ஃபர்கசன் வந்து குவிண்டன் டிகாக 3 times வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்காரு அவரோட இன்னிங்ஸில். ஆக்சுவலி பார்த்துருந்தீங்கன்னா இது வந்து நீங்கள் ஸ்டாட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். 3 times வந்து லாக்கி ஃபர்கசன் வந்து குவிண்டன் டிகாக டிஸ்மிஸ் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ணாலே சவுத் ஆஃப்ரிக்கா வந்து அவங்க கொலாப்ஸ் ஆகுறாங்க. அது நம்ம வந்து போன மேட்ச் ஜிம்பாப்வேல ஆக்சுவலி பார்த்துருப்போம். நம்ம ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ணியிருந்தாலே வந்து சவுத் ஆஃப்ரிக்கா கொலாப்ஸ் ஆகிறாங்க. ஸோ இது ஒரு கீயாக இருக்கும் லாக்கி ஃபர்கசன் இந்த டீமுக்கு. ஓகே ரமன். அந்த சார் நான் அப்படியே உங்ககிட்ட வரேன். ஆக்சுவலா டீம் ஷேப்பர்ட் பின்னாங்க என்னன்னா ஒரு கோயின்சிடன்ஸ் தான், 2 பேருமே வந்து கேகேஆர் வாங்கியிருக்காங்க. ஈவன் காலையில தான் ஆட போறாங்க. எனக்கு என்ன ஒரு ஹஞ்சு தோணுதுன்னா 2 பேர்ல நாளைக்கு யார் அடிக்கிறாங்களோ இல்ல 2 பேர் அடிச்சாலும் சரி அவங்க தான் வந்து ஓப்பனிங் ட்ரை பண்ண போறாங்க அடுத்த வருஷம் சீசன்ல அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன ஹஞ்சு. அவங்க ஓப்பனிங் எவ்வளவு குரூஷியலா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைண்ணா ஷூரா அவங்க அடிச்சே ஆகணும். ஏன்னா இது வரைக்கும் அவங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து அந்த அளவுக்கு பெருசா எடுத்துட்டு போக மாட்டாங்க கேமா. இப்போ ஒரு சைட்ல இருந்து ஒரு எண்ட்ல நல்லா நல்லா ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா இன்னொரு சைட்ல அவருக்கு சப்போர்ட் பண்ணி அந்த பார்ட்னர்ஷிப் எடுத்துட்டு போக பார்க்க மாட்டாங்க. உடனே இவர் அடிக்க போனா நானும் அடிக்க போறேன் அப்படின்ற மாதிரியான அது அவங்களோட மைண்ட் செட். எப்பயுமே அவங்க பிளேயரோட மைண்ட் செட் அது அப்படிதான் இருக்கு 2 பேருமே. ஸோ அப்படி பாக்குறப்போ எனக்கு நாளைக்கு அப்படி அவங்க வின் பண்ணோம் அப்படின்னா பவர் பிளே தாண்டுற வரைக்குமாச்சும் அவங்க ஒரு மேட்சாச்சும் நின்று ஆடுங்கடா அப்படின்னு தான் இருக்கு. பவர் பிளே முடிகிற வரைக்கும் ஒரு மேட்ச் விக்கெட் விடாம ஃபர்ஸ்ட் ஆடட்டும். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் போகுது நாளைக்கு கேம். ஸோ பார்ப்போம் அவங்களோட மைண்ட் செட்டை மாத்திட்டு வரணும். வந்து 2 பேருமே அடிக்க தான் போறாங்க. டக்குன்னு சுத்தணும், டக்குன்னு ஸ்கோர் வரணும்ன்றது தான் அவங்களோட மைண்ட் செட்டா இருக்கு. ஸோ ஒருத்தர் கேம் எடுத்துட்டு போட்டோம், ஒருத்தர் அடிக்க போயிட்டு இன்னொருத்தர் கேம் எடுத்துட்டு போனா பெஸ்டா இருக்கும் அவங்களோட இதுல. அது அவங்களுக்குள்ள யார் அப்படி பண்ண போறாங்கன்னு பாப்போம் நாளை. நானும் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கேன் 2 பேர்ல யார் வந்துட்டு டேக் ஆன் பண்ண போறா அப்படின்னு. அந்த ரமன் ஃபைனலா நம்ம இதுக்கு மாதிரி நிறைய முறை பேசியிருக்கோம். அந்த ஜெமி நீஷம் அவன் திரும்ப நாளைக்கு ட்ரெவல் பண்ணுவாங்களா, அவர் விளையாடுவாரா, அது நாளைக்கு விளையாடுனா அதான் கடைசி மேட்சா இருக்கும் நான் நினைக்கிறேன் அவருக்கு. ஜேம்ஸ் நிஷம் எதுக்குங்க அந்த டீமுக்கு எதுக்கு? இன்னும் நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க, அவங்கள சேர்த்துக்கோங்க. அவர் விளையாடுறாரு, எப்பதான் விளையாடுவாருன்னு அப்படின்னு பார்த்தேன், சுத்தமா விளையாடல. எதுக்கு இன்னும் டீம்ல வச்சிருக்காங்கன்னு தெரியல. ரொம்ப ஸ்ட்ரைக் ரேட்டும் கம்மி, பவுலிங்கும் அவ்வளோவா இல்லை, கொடுக்கவும் மாட்டுறாங்க அவ்வளோவா. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து வேஸ்ட், டீம்ல இருக்கிறது வேஸ்ட் தான் நான் சொல்லுவேன். கரெக்ட். அந்த கால் மெக்கான்கே ஏதோ ஒரு பிளேயர் அவரு ஒரு டீசெண்டா பண்ணாரு, அவரை தான் கண்டினியூ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். டீசன் பிளேஸ்ல இல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு கொண்டு வந்தா அது அவங்க தலைவர் அவங்க தான் பார்க்கணும். ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம். இன்னைக்கு நைட் மேட்ச். ஸோ எனக்கு தெரிஞ்சு எனக்கு வந்து ரொம்ப ஹார்ட்ஃபுல்லா நியூசிலாந்து வின் பண்ணணும்னு ஆசை. ஏன்னா சப்போஸ் இந்தியா ஃபைனல் வந்துட்டாங்கன்னா அந்த அளவுக்கு நான் கொஞ்சம் பயப்படாம இருப்பேன். சவுத் ஆப்பிரிக்கா வராம நியூசிலாந்து வந்தா கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருப்பேன். அதுக்காக நியூசிலாந்து வின் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை. அண்ட் சரண் உன்னோட தாட் என்ன? ஏன் நான் வந்து 2 டீமுமே கப் அடிக்காத ஒரு டீம், ஒரு புது டீம் இந்த வருஷம் இந்தியா தாண்டி ஒருத்தர் கப் அடிக்கணும் அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்காவால தான் முடியும். ஸோ அவங்களே போட்டோம் சவுத் ஆப்பிரிக்காவே வின் பண்ணே, அவங்களே ஃபைனல்ஸ் வரட்டுமே, சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணணும்னு எனக்கு ஆசை. ஓகே ரமன். எனக்கு எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஃபர்ஸ்ட்லாம் நான் நினைப்பேன் நியூசிலாந்து ஜெயிக்கணும்னு நினைப்பேன் கேன் வில்லியம்சன் இருக்கும்போது, அவரோட வந்து அந்த இன்னசென்ட்க்கு. இப்போ வந்து போன 2024 வேர்ல்டு கப் ஃபைனல் அப்போ பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா அந்த அழுகுறா மாதிரிலாம் பண்ணாங்க, ரொம்ப ஹார்ட் பிரேக் ஆயிடுச்சா. ஸோ இப்போ அவங்க வின் பண்ணணும் அப்படி இருக்கு, 2 டீமும் வின் பண்ணணும். என்ன பண்றதுன்னா நான் மெஜாரிட்டியா இப்போ பாக்குறது வந்து சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணிட்டோம்ப்பா பரவாயில்ல அப்படின்ட்டு இருக்கு எனக்கு. கண்டிப்பா நம்ம வந்துட்டு ஸ்டாட் வைஸ் போனாலே சவுத் ஆப்பிரிக்கா தான் துண்டு அடிச்சுட்டு போவாங்கன்னு தெரியுது. பட் ஏதாவது ஒரு பேட் டேவா மாறினா மட்டும்தான் சவுத் ஆப்பிரிக்கா தூக்க சான்ஸ் இருக்கே தவிர 99% அவங்க தான் நாளைக்கு ஐ மீன் இன்னைக்கு வின் பண்ண போறாங்க. பிகாஸ் பார்க்கலாம் அந்த மேட்ச். டேவிட் மில்லர் இருக்காங்க, சோக்கஸ்னு ஒரு நேம் வேற வச்சிருக்காங்க அவங்க. ரமன் டேவிட் மில்லர் அவருக்காகவே ஜெயிக்கணும்னா ஆக்சுவலி அவர் வந்து ரொம்ப காலமா விளையாடுறாரு. ஸோ அவர் வந்து ஒரு கப்பு பார்த்துடணும் அப்படின்ட்டு எனக்கு தோணுது. கண்டிப்பா நிறைய லெஜெண்ட்ஸ் அவங்களும் இந்த கப்போட ரிட்டர்ன் வர நிறைய கேஸ் இருக்காங்க. குவிண்டன் டிகாக், டேவிட் மில்லர் எல்லாம் போற கேஸ் தான். ஸோ ஒரு கப்போட போதான் நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க. மில்லர் வந்து நெக்ஸ்ட் வரப்போற ஒலிம்பிக்ஸ்ல இருக்கு இல்லையா மேட்சஸ்லாம், அதையும் நான் வின் பண்ணிட்டு தான் போவேன்ட்டு ஒரு இதை சொல்லியிருக்காரு. அது முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவரோட ரிட்டையர்மெண்ட் இருக்கும் பாருங்க. ஆல் தி பெஸ்ட். எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணி வின் பண்றதா பாப்போம். இன்னைக்கு டெஃபினட்டா பெரிய த்ரெட்டா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். சவுத் ஆப்பிரிக்காக்கு வின் பண்ணிடுவாங்க. பட் நான் வந்துட்டு ஒரு 70-30 சவுத் ஆப்பிரிக்கா பக்கம் தான் போறேன். பட் இருந்தாலும் நியூசிலாந்து வின் பண்ணணும்னு ஒரு ஆசையும் இருக்கு. அந்த ரமன் உன்னோட பர்சன்டேஜ் என்ன யாருக்கு இன்னைக்கு எட்ஜ்?
50-50 தருவேண்ணா ஆக்சுவலி. அப்படியா? ஆமா ஆமா. ஏன்னா சொல்ல முடியாது, நியூசிலாண்டும் Okay. ஃபின்னாலனும் டிம் ஸ்டைஃபர்ட்டும் அடிச்சாங்கன்னா கண்டிப்பா நியூசிலாந்து ஜெயிக்கும் சான்ஸ் இருக்கு ஆக்சுவலி. ஆமா. அதே சொன்னீங்க, அது பாயிண்ட். ஸோ சரண் உன்னோட தாட்ஸ்? எனக்கு என்னன்னா 70-30 தானே. 70 சவுத் ஆப்பிரிக்கா, 30 நியூசிலாந்து தான். இஃப் இஃப் பேட்டிங்ல அவங்க பவர் பிளே வரைக்கும் ஒரு விக்கெட் கொடுக்காம ஆடிட்டாங்கன்னா நான் எல்லாத்தையுமே நான் மாத்திக்கிறேன். நியூசிலாந்து நான் சொல்லிடுறேன். ஸோ எஸ் சார், மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ரிவ்யூல பார்ப்போம் யார் வின் பண்ணியிருக்கா, என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கா, அதை பத்தி நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். தேங்க்யூ ரமன், தேங்க்யூ சரண், தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ. தேங்க்யூ.